இந்த ஸ்லோகம் லோகத்தில் உள்ள ஜனங்களை சுவாதீனப்படுத்துறதுக்கு அவளுக்கு புத்தி சொல்றதாக லட்சுமணர் சொல்றா. அதிஸ்நேகா ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தேஜஸ்நேகம் பிரியே ஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திரார்த்ராபி தஹ்யதே. அதிஸ்நேக பரிஷ்வங்காத், அந்த திரியில தீபம் எண்ணெய் போட்டு தீபம் ஏத்திட்டு போயிடுறா. அது கொஞ்சம் போற எண்ணெய் விட்டு எண்ணெய் ஆயிடுத்துன்னா கொஞ்சம் போற பாக்கி கொஞ்சம் போற எரிஞ்சுட்டு பிசக்கு பிசக்குங்கும், அப்புறம் அணைஞ்சு போயிடும், திரி மிச்சப்படும். இந்த எண்ணெய அதியா விட்டுட்டு ஸ்நேகத்தை, எண்ணெயினுடைய ஸ்நேகம் அதியா அந்த திரிக்கு இருந்ததுன்னா பூரா திரியும் எரிஞ்சு அபாவமா போயிடும், அப்புறம் இருக்காது. அதுபோல யாரிடத்துல நாம அதி ஸ்நேகம் வைக்கிறோமோ கடைசியில அவளுக்கே நம்ம பலி ஆயிடுவோம், ஆளே இருக்க மாட்டோம், நம்மள அந்த ஸ்நேகம் முழுங்கிவிடும். ஜாகிரதைங்கிறார் லௌகிக விஷயத்துல. ஆனால் ஸ்ரீராமர் சீதையினுடைய குண விசேஷங்களையே நினைத்து கொண்டுனா கண்ணால் ஜலம் விட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் சீதையை மறக்க முடியுமா? இல்ல சீதை தான் அங்க எப்படி இருக்கிறாள்? ஆதௌ சித்தௌஷதிரிவஹிதாகா கேளி காலே வயஸ்யாகா சிஷ்யா தேவத்விஜ குரு சமாராதனே பந்துரார்த்தௌ. ஆதௌ சித்தௌஷதிரிவஹிதாகா. லட்சுமணா, சீதைய மறந்துடுன்னு சொல்ற, அதிஸ்நேகம் வேண்டாம்னு சொல்ற, எவ்வளவுக்கு எவ்வளவு அவளுடைய குணங்கள் என் நினைவுக்கு வருதோ அவ்வளவுக்குள்ளது ஸ்நேகம் அத்தியா போகிறது, மறக்க முடியல. நான் மனசு சளைச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கும் பொழுது என்ன நம்ம ராஜ்யத்தெல்லாம் விட்டு அப்பாவை விட்டு நம்மளால அப்பாவே காலகதி அடைஞ்சு விட்டார், அம்பிகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா, இப்படி உட்காந்துருக்கோமேன்னு அப்படியே ஒடிஞ்சு உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு க்ஷணத்துல என்ன பிரசன்னமாக்கி விடுவள், 4 வார்த்தை சொல்லுவள், என்னை சிரிக்க பண்ணிடுவள். இப்ப என்ன வந்துடுத்து அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கே வந்துடும். அதுக்கு என்னதான் அவள் சித்தௌஷதி வச்சிருப்பளோ தெரியாது, என்னதான் மந்திரம் வச்சிருப்பன்னு தெரியாது. ஆதௌ சித்தௌ, என்ன கவலைப்படவே விடமாட்டா, கவலைப்படாம பார்த்துண்டாளே. ஆதௌ சித்தௌஷிதிரிவஹிதாகா கேளி காலே வயஸ்யா சிஷ்யா தேவத்விஜ குரு சமாராதனே பந்துரார்த்தௌ. இன்னைக்கு யாரோ பெரியவன் அதிதி வந்திருக்கா, இன்னைக்கு ஒரு தேவ காரியம், இன்னைக்கு சாத்தம் தசரதருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கெட்டதை கேட்டு செய்வலாம். இன்னைக்கு அப்பாவுக்கு சாத்தமாச்சே, என்னென்ன தளிய பண்றது, என்ன சமையல் பண்றது, என்ன சேர்க்கலாம் என்ன சேர்க்க கூடாது அப்படின்னு கேட்டு ராமரை கேட்டு பண்ணுவலாம். உபாசனத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டே ஏன் சும்மா உட்காந்துக்கிறேன் சீக்கிரம் பண்ணுங்கோ என்று சொல்லுவலாம், தேவ காரியத்துல உற்சாகப்படுத்தவலாம். உட்கார்ந்துட்ட பிறகு அடாடா தர்ப்பம் இல்லையே அப்படின்னு ராமர் ஓசர்கேன்னு எடுத்து போடுவலாம். நேற்றுக்கே நான் ஆஞ்சு கட்டி வச்சிருந்தேன் அப்படின்பலாம். அவள் இல்லாத போனால் ஒரு தேவ காரியம் கூட பெருமாளால பண்ண முடியாது. அப்படியாக்கும் அவள் இருந்திருக்கா, எதுவும் கூட இருந்து ஒவ்வொன்றையும் கவனிப்பன். ஆர்த்தி பந்தூர் ஆர்த்தவ் இல்லே, மனசு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் படுத்துட்டு இருக்கிறார், வெயில்ல அலைஞ்சுட்டு வந்தார் அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு நெத்தி இல்லாம பிடிச்சு விட்டு தலைய வலிக்கிறதா, காட்டுல என்ன ஔஷதம் உண்டு, சீதையினுடைய இந்த ஹஸ்த ஸ்பரிசமே பெருமாளுக்கு அந்த தலைவலி எல்லாம் வாங்கிவிடும், எழுந்து உட்கார்ந்து விடுவார். இப்படி கிட்டது இருந்து சேவை பண்ணக்கூடிய பரம பந்துவாக இருப்பளே பந்தூர் ஆர்த்தம். கைகட்டி கொண்டு ரொம்ப மரியாதையா சிஷ்யா இருப்பள். பத்னி திரேதாய ஜன சமயே க்ஷத்ரியாண்யேவ யுத்தே. அக்னி காரியங்களை செய்யும் பொழுது பின்னாடி நின்று கொண்டு தர்ப்பத்தை கொடுத்தா தர்ப்பம் பிடிச்சன்னு இருப்பாள். குடும்ப ஸ்திரீயா உத்தமியா அப்படி இருப்பாள், மரியாதையா இருப்பாள், பயம் தண்டு இருப்பாள். அப்படிதான் அவ சபாவன்னு சொல்லிட முடியாது, அப்படி இருக்காளே தவிர
எல்லா காரியமும் முடிஞ்சு நான் வாசப்பக்கம் ஒழிஞ்சு உட்காண்டிருந்தேன். ஆனால் அவளை அடிக்கிற ரூட்டி கணக்கு இருக்காது. ஒழிஞ்சு உட்காந்துருக்கேன்னு தெரியும். அதனால எங்கிட்ட வந்து அனாவசியமா விளையாடுவள், கிண்டல் பண்ணுவள், பரிகாசம் பண்ணுவள், கொல்லுன்னு சிரிக்க வைப்பள், கூடவே இருந்து எல்லா ரூட்டியும் பண்ணுவள். அப்ப பார்த்தா பாலை மாதிரி இருக்கும், ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மாமியாட்டம், சர்வம் தெரிஞ்ச மாமியாட்டார். கேளி காலே வயஸ்யாக சாமே சீதா சிசிரித மகா காணனே காணஜாதா. லட்சுமணா, எனக்கு எல்லா விதமான பந்துவாவும் இருந்து கொண்டிருந்த அந்த சீதையை இழந்துட்டேனே. எனக்கு எந்த பந்துவாக அவள் இல்லை. எனக்கு தோழியா இருந்தாள், எனக்கு அம்மாவா இருந்தாள், சிஷ்யா இருந்தாள். எனக்கு எல்லா விதமான பந்துவாவும் இருந்த சீதையை இழந்துட்டேனே என்று அவளுடைய குணங்களை நினைச்சு கொண்டே கண்ணீர் விடுறார்.